மீன் இப்போது மணி பார்த்தா விடிய காலம்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு காலையில் நல்ல மழை பெய்யுது பெங்களூரில். எனக்கு இப்போ ஒரு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. நம்மளாம் பைக் கார்லேயோ இல்லை வந்து பஸ்ஸுலேயோ ஆட்டோலேயோ நிறைய பேர் போயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து இந்த டயத்துலேயும் பைக்கில் வேலைக்கு போவாங்க. எனக்கு நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மழையில் நம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம், சைடில் பைக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் ஸ்லோவாகிடுவேன். ஏன்னா நம்ம வந்து வண்டியை கிராஸ் பண்ணுறப்போ அங்கே தண்ணி இருந்துச்சுன்னா அவங்க மேலே தேய்ச்சிடும். அவங்க என்ன வேலைக்கு அர்ஜென்ட்டாக போய்கிட்டு இருக்காங்களோ தெரியல, அவங்களுக்கு வந்து இந்த மழையிலையும் வேலைக்கு போகணுமே அப்படின்ற ஒரு தாட் வேறு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளும் தண்ணியை இது பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க மேலே ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது வேறு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நானும் இல்லை, உங்களுக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். எப்பயும் பைக்கில் கார்லேயோ எதுலேயோ நீங்கள் ரெயின் சீசனில் வெளியே போகிறீங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு பைக்காரங்க போகிறாங்க அப்படின்னா ஸ்லோவாகிருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க மேலே வந்து நம்ம தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவர் ரெயின் கோட் கூட போடலை, ஆனால் வந்து அவர் மேலே தண்ணி போட்டுறக்கூடாதுன்னு, ஷூவில் தண்ணி போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஷூ தூக்கி பம்பர் மேலே வச்சு இருக்காரு. அதான் அவங்களுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் மழையிலையும் நனைஞ்சிக்கிட்டே போகிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன தான் வந்து வேகமாக போனாலும் பைக்கோ ஏதோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாகிக்கோங்க. அவங்க மேலே தண்ணி தெரிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்து